ஹாய் வீவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு முருங்கைக்காய் குழம்பு எந்த விதமான மசாலா மற்றும் தேங்காய் இல்லாமல் எப்படி செய்யலாம்ங்கிறது பார்க்கலாம். முருங்கைக்காய் குழம்புக்கு தேவையானது முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி, பூண்டு, ட்ரை சில்லி, ஒரு சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். இப்போது ஸ்டவ் மேலே ஒரு பேன் வச்சுட்டு இதில் கொஞ்சமாக கடுகு, ஜீரகம், வெந்தயம் சேர்த்துக்கலாம். இது மூணுமே கொஞ்சம் ஃப்ரை ஆனது. பூண்டு ஸ்மாஷ் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதிலையே ஒரு ட்ரை சில்லி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஃப்ரை ஆனது, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்துட்டு 2-3 நிமிஷம் சிம்மில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் ஃப்ரை ஆனதுக்கப்புறம் தக்காளியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு 2 to 3 மினிட்ஸ் லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணலாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி ஃப்ரை ஆனதுக்கப்புறமா முருங்கைக்காய் சேர்த்துக்கலாம். முருங்கைக்காய் சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் வச்சுட்டு இதுவும் நல்லா ஃப்ரை பண்ணி வைக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஊற வச்சிருக்கிற புளி சேர்த்துக்கலாம். இப்போது தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டு லிட் வச்சு க்ளோஸ் பண்ணலாம். மீடியம் ஃப்ளேமில் கொஞ்ச நேரம் இந்த குழம்பு கொதிக்கிட்டோம். இந்த குழம்பு சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி குழம்பு கொதிக்கும்போது உப்பு, காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையாங்கிறது பார்த்துக்கிட்டு டேஸ்ட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டா முருங்கைக்காய் குழம்பு ரெடி. வேணுமானா கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். தேங்க்யூ.